வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்தில் 28ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கம்பைன்டு டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, 1 இயர் கோர்ஸ் அது. இப்போ 50% ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான வினாவங்கி புத்தகங்களும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது தேவை அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேவா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. முதல் வினா, நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க? நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அக்டோபர் 27ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் அக்டோபர் 27ஆம் தேதி 2.6 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மாசு அப்படின்னு சொல்லப்படுற மா சுப்பிரமணியன் அவர்கள் இதை தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் சென்னை தேனாம்பேட்டையில் டிஎம்எஸ் வளாகத்தில் நடந்து பண்ணுற விழாவில் இதை தொடங்கி வச்சுருக்காரு. இதுக்கு பிரத்யேகமாக ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 14416 அப்படிங்கிற இந்த கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். இரண்டாவது வினா, ஐநா பயங்கரவாத தடுப்பு மாநாடு 2022. ஓகேங்களா, ஐநா பயங்கரவாத தடுப்பு மாநாடு 2022 மும்பையில் நடந்துச்சு. அதாவது இன்றைக்கி. ஓகேங்களா, அக்டோபர் 28ஆம் தேதி நடக்குது. ஓகேங்களா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, சீனா, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற 5 நாடு நிரந்தர உறுப்பினர். நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் அப்படின்னா ஒரு 10 உறுப்பினர் நாடு இருக்குது. அதில் இந்தியாவும் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவராக இந்தியா இருக்குது. ஓகேங்களா, டிசம்பரோட இதோட பதவி காலம் அப்படிங்கிறது முடியுது. ஸோ மும்பையில் பயங்கரவாத தடுப்பு மாநாடு நடக்குது. ஓகேங்களா, அடுத்த இரண்டாவது வினா, சாம்ரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முறை சொத்து வரி மன்னிப்பு திட்டம். ஓகேங்களா, SAMRIDDHI அப்படிங்கிற 2022-23ஆம் ஆண்டுக்கானது ஒரு முறை சொத்து வரி மன்னிப்பு திட்டம் அப்படிங்கிறது டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய் குமார் சக்சேனா அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. வினய் குமார் சக்சேனா தொடங்கி வச்சுருக்காங்க, இல்லை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்லியில் அக்டோபர் 25ஆம் தேதி இது நடந்திருக்கு. ஓகேங்களா, நகரத்தில் உள்ள லட்சக்கணக்கான குடியிருப்பு மற்றும் வணிக சொத்து உரிமையாளர்களுக்கு இது பெரும் நிவாரணம். அப்படின்னா இந்த நம்ம ஊரில் சமாபந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு முறை மன்னிப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் செலுத்தலை அப்படின்னா மொத்தமாக போய் செலுத்திக்கலாம். ஓகேங்களா, அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரியான ஒரு ஆஃபர் இது. ஸோ செலுத்துகிறவங்க செலுத்திக்கலாம். அக்டோபர் 26 மார்ச் 31 வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 26 இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு டிஸ்கவுண்ட்ஸில், அதாவது உங்களுக்கு அந்த ஃபைன் இல்லாமல் நீங்கள் பே பண்ணுற மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சுவதேஷ் தர்ஷன் 2 திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுவதேஷ் தர்ஷன் திட்டம் அப்படிங்கிறது சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா, சுவதேஷ் தர்ஷன் 2 அப்படிங்கிறது ஆல்ரெடி அது செயல்பாட்டில் தான் இருக்குது. இப்போ 2 அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு 15 மாநிலத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது சுற்றுலாவுக்கு ஏற்ற ஒரு 15 மாநிலங்கள், அதில் தமிழகமும் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 முக்கியமான இடங்களை தேர்வு செஞ்சு அதை மேம்படுத்துவாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா, இந்திய இராணுவ காலாட்படையின் 76வது தினம் அக்டோபர் 77 நம்ம அனுசரித்தோம். அக்டோபர் 27ஆம் தேதி அதை கொண்டாடினாங்க. டெல்லியில் இருக்கிற தேசிய போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் அப்படிங்கிறவர் அவர் மரியாதை செலுத்தினார். ஓகேங்களா, அதாவது அந்த கார்கில் வார்களில் இறந்த வீரர்களுக்கு. காஷ்மீரில் பாகிஸ்தான் படை ஊடுருவிய போது 1947ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி சீக்கிய இராணுவ பிரிவினர் போரிட்டு வெற்றி பெற்றதன் நினைவாக இந்த காலாட்படை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்தது G20. ஓகேங்களா, G20 அமைப்பு உங்களுக்கு தெரியும். அதில் 20 நாடுகள், அதாவது 19 நாடுகள், ஒரு ஐரோப்பிய யூனியன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த G20 அமைப்பில் C20 அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. ஓகேங்களா, C20 அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. பொது சமூக குழு அப்படின்னு இருக்குது. அதோட தலைவராக மாதா அமிர்தானந்த மையி. ஓகேங்களா, அமிர்தானந்த மையி அப்படிங்கிறவங்கள மத்திய அரசு நியமிச்சிருக்கு. ஓகேங்களா,
2023 G20 உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. 2023 G20 உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இவங்களை நியமிச்சிருக்காங்க. அரசு சாரா மற்றும் வர்த்தகம் சாரா அமைப்புகளின் கருத்துக்களை உறுப்பு நாடுகளின் தலைவர்களிடம் எடுத்து சொல்வதற்கான ஒரு தளமாக தான் இந்த C20 அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கு. உலகத்தில் வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளை உள்ளடக்கிய G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்த வருஷம் டிசம்பர்லேருந்து அடுத்த ஆண்டு நவம்பர் வரைக்கும் இந்தியா வகிக்க இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது CCI அதோட செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? CCIயோட செயல் தலைவர் வந்து சங்கீதா வர்மா அப்படிங்கிறவங்க தான். சங்கீதா வர்மா அப்படிங்கிறவங்க தான். CCIனா என்ன அப்படின்னா இந்திய போட்டி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட செயல் தலைவராக சங்கீதா வர்மாவை மத்திய அரசு நியமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அசோக் குமார் குப்தா அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா. அசோக் குமார் குப்தா அவர்கள் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் 3 மாதம் தான். 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அல்லது அதுக்குள்ளே ஆள் போட்டாங்கனாலும் இவங்க வந்து போயிட வேண்டியதா. ஓகேங்களா. ஸோ ஒரு செயல் அப்படி தற்காலிகமாக தான் போட்டிருக்காங்க இவங்களை. உலகின் பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது, நான் காட்டுறேன். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு விமான நிலையம் வந்து 10வது இடத்துல இருக்குது. அதாவது டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். இந்த பட்டியலில் வெளியிட்டது OAG அப்படிங்கிற நிறுவனம். ஓகேங்களா. 2019 to 22 அக்டோபர் வரை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவை நிலவரங்களை ஒப்பிட்டு தான் இந்த பட்டியலை வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா அட்லாண்டா விமான நிலையம் இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல அட்லாண்டா விமான நிலையம் இருக்குது. 2வது இடத்துல துபாய் விமான நிலையம் இருக்குது. 2வது இடத்துல துபாய் விமான நிலையம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.